திமுகவுக்கு ஆட்சியை வீழ்த்துவதா, திமுக தோக்குதா, வெற்றி பெறுதாங்கிறது தேர்தல் மக்களுங்க அது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆர்கனைசேஷன் அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கிற நதியைப் போல, வீசிக்கொண்டிருக்கிற காற்றைப் போல ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த இயக்கம் இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கிறது. அந்த இயக்கத்தை இயக்கப் போகிறவர் செங்கோட்டையன் என்பதை அவர் சூசகமாக சொல்லி இருக்கிறார். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்று அந்த ஆர்கனைசேஷனுக்கு தலைவரா தான் மோடி இருக்காரு. என்ன சொல்றாங்க? செங்கோட்டையனும் டெல்லி போய் மோடி தான் பாக்குறாரு, அமித்ஷாவை தான் பாக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி அங்கதான் பாக்குறாரு. இல்ல இதுல பிஜேபி தான் விளையாடுகிறது செங்கோட்டையன் அண்ணனுக்கு தெரியும். பிஜேபி எதிர்க்கிற நிலைமையில் இன்னைக்கு அவங்களுக்கு வலிமை இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தாறுமாறாக விமர்சித்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு பிஜேபி கட்சியில இடம் இல்லை. இதை சரியாக உள்வாங்கிட்டு பிஜேபி எதிர்க்க வேண்டிய நேரம் வரத்தான் செய்யும். வந்தா அதை எதிர்கொள்ள தயார் என்ற ஒரு முடிவெடுத்துட்டு தான் செங்கோட்டை இந்த முடிவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். பெட்டைகளுக்கு மத்தியில் ஒரு கோழியாக, சேவலாக, கட்டைகளுக்கு மத்தியில் ஒரு சந்தனமாக, நெட்டைகளுக்கு மத்தியில் ஒரு கோபுரமாக செங்கோட்டையன் அதிமுக தொண்டர்களுக்கு இன்றைக்கு காட்சி தந்திருக்கிறார். இடைச்செருகலாக வந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயம் 10 நாளைக்கு பிறகு முடிவுக்கு வரப்போகிறது.